இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து 2 ரத்னகுமாராக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் பண்ணுற ரத்னகுமார் வந்துட்டு ஒரு சென்சிபிலிட்டியோட படங்கள் எடுக்கிறாரு. ரைட்டராக ஒர்க் பண்ணுற ரத்னகுமார் வந்து மெகா ஸ்டார்ஸோட ஸ்கிரிப்ட்ஸை ஒரு மாதிரி கோ ரைட்டிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அட்ரஸ் பண்ணாரு. பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டு ஒரு பெரிய ஸ்டார் விலகி போயிட்டா ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்ததுனால ஒரு மாதிரி தியேட்ரிக்கலாக வந்து அப்பப்போ ஒரு ஸ்டார் வந்துட்டே இருந்தாங்க அந்த மாதிரி. பட் இப்போ அந்த மாதிரி வர சான்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். டு யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டு ஃபைண்ட் அ நியூ சூப்பர் ஸ்டார்? பிகாஸ் சில படங்கள் வந்துட்டு புது முறையில் வச்சு பண்ணலாம், சின்ன ஃபேஸஸ் வச்சு பண்ணலாம், வில் பி குட் ஆக்டர்ஸ். இப்போ சில படங்களுக்கு வந்து தேவையான பட்ஜெட்டை கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு ஸ்டார் வேணும். அந்த விஜய் லெவல் ஸ்டார் ஒன்று தேவை. யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டு ஃபைண்ட் அனதர் ஒன்? ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 வருஷத்தில் வர சான்ஸ் இருக்கா, இல்லை ஹவு டு யூ see it? இல்லை சார், நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக அந்த இடத்துக்கு போவோமான்னு ஒன்று எக்ஸாக்டாக அவர் லெவலில். பட் ஒரு பெரிய ஸ்டார் இப்போ தெலுங்குல அல்லு அர்ஜுன் இருக்காரு, அந்த மாதிரி சொல்கிறேன். அதான் சார், இப்போது அபிஷன் ஹீரோ பண்ண படம் ஜெயிக்குது, பிரதீப் பண்ணுற படம் ஜெயிக்குது, கென் கருணாஸ் பண்ணுற படம் ஜெயிக்குது. இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தாண்டி அவங்க டைரக்டராகவே அந்த படத்தை அவங்களே செதுக்கிக்கிறாங்க. உளியில் போய் கல் மூட்டுற மாதிரி அவங்களே வந்து அவங்கள செதுக்கி உருவாக்கி பொசிஷன் பண்ணி அந்த படம் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த ரீச்சுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல. அது அவங்க ஸ்கேல் பெருசாக அடுத்த பட்ஜெட் இப்போ பிரதீப்னால எல்ஐகே மாதிரி ஒரு படத்தை ஹோல்ட் பண்ண முடியுது. முன்னாடி அது இன்னொரு பெரிய ஸ்டாருக்கு சொன்னது ஆன் பார் அந்த பட்ஜெட்டில் பண்ண வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் அவரை பொசிஷன் பண்ண முடியுது. அண்டு இப்போ மலையாளத்தில் எடுத்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லோக்காவில் நம்ம சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸ் பண்ண அதே மாதிரி ஏரியாவுக்கு நம்ம ஊர்லேயும் படங்கள் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஹீரோ வர்ஷிப் படங்கள்லாம் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு ஃபாலோயிங் இருந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு படம் சின்னதாக இருந்து அதே படத்தோட சீக்குவல் வரும்போது அவங்களே அந்த 100 crore 200 crore படமாக அதை பண்ண முடிகிற அளவுக்கு கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி போகும்னு நினைக்கிறேன்.